சில மனைவிமார்கள், என் கணவர் இப்படி இருக்கிறார், நான் எப்படி யோசிக்கிறது, முரட்டாட்டமா இருக்கிறாரு, குடிகாரரா இருக்கிறாரு, கீழ்ப்படியாதவரா இருக்காரு, சபைக்கு வராதவரா இருக்கிறாரு, அடிக்கிறவரா இருக்கிறாரு, இப்படிப்பட்ட தவறான உறவுகள் இருக்கு, நான் எப்படிங்க அவரை நேசிக்க முடியும் அப்படிங்கிறான். அந்த இடத்துல மனைவியும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். மனைவியுடைய நேசத்தில் தான் புருஷன் மயங்கி இருக்கணும். உங்க கணவர் உங்க இடத்துல மயங்கி இருக்கணுமா, உங்க மேல அன்பா இருக்கணுமா, உங்க மேல அக்கறையா அஃபெக்ஷனா இருக்கணுமா? சிலர் நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கணுமா, நல்லா அழகா இருக்கணுங்க, நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி இருந்தாதான் கணவர் சுத்தி சுத்தி வருவாரு. என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட அழகா இருக்குது, என்கிட்ட அறிவா இருக்குது, என்ன வேற அறிவில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன கொண்டு வந்தேன்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? என்கிட்ட அழகும் இல்ல, படிப்பும் இல்ல, அறிவும் இல்ல, நான் எதையும் கொண்டு என் கணவர் என்ன நேசிப்பாரா? அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கணவர் உங்களிடத்துல மயங்கி இருக்க உங்களுடைய அழகோ படிப்போ அந்தஸ்தோ எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய நேசம், அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இது புருஷன் கர்த்தர் கூறுறாரு இந்த ஆசீர்வாதத்தை. புருஷன் மனைவியுடைய நேசத்தால் தான் மயங்கி இருப்பான். நீங்கள் நேசத்தை காண்பித்தால் உங்களுடைய புருஷன் மயங்குவான். அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஒரு உயர் சாதியா இல்லாம இருக்கலாம், ஆனா நேசிக்க முடியும் இல்லையா உங்களால? அப்படியானால் அவரை நீங்கள் உங்களுக்கானவராய் மாற்ற முடியும். நீங்க நினைக்கலாம், அவர் ரொம்ப அழகா இருக்கா, அதான் அவர் பின்னாடி போயிட்டாரு. கிடையாது. இந்த நேசத்தால் அவரை நீங்கள் மயக்க முடியும், உங்கள் அருகிலே நீங்கள் கொண்டு வர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது.